ரொம்ப நல்லா இருந்தது நிகழ்ச்சி. ரொம்ப சூப்பராக பேசுனாங்க. தலைவர் அவர் பேசினார். பூத்து வேலைலாம் பண்ண சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பூத்தோட மாநாடு ஒன்று நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. தலைவர் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கான பணிகளை நம்ம தொடர்ந்து செய்வோன்றாலும் தெரிவிச்சுக்கிறேன். அதான் பூத்து கமிட்டிலாம் போட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 234 தொகுதியை தீர்மானிக்கிறதே இந்த பூத்து தான். அந்த பூத்தை பூர்த்தி செய்து அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கார் தலைவர். அதுக்கான வேலையை பார்க்கலான்ட்டு இருக்கோம். பல கட்சிகளுக்கு, அதாவது ஆண்ட 2 கட்சிகளுக்கும் பூத் அளவில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற மாதிரி தலைவரே பேசியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி ஸ்ட்ராங் பண்ண போறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 150 பூத்துகள் நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம். அப்பயே 150 160 பூத்துகள் போட்டு முடிச்சு தலைவரே பார்த்து அவர் பரிசுலாம் வழங்கினார் எங்களுக்கு. இப்போ நாங்கள் கட்சி ரீதியாக நாங்கள் இப்போ திருப்பியும் நம்ம எக்ஸ்ட்ரா A to B அது மாதிரி செட் பண்ணி நாங்கள் போடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எல்லோரும் ஆவலோடு வராங்க. சில கட்சியிலலாம் போய் பூத்தில் உட்காரனா யோசிப்பாங்க. ஆனால் எங்களை நாங்கள் போய் அணுகும் போது உடனே வராங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதாவது எங்களுக்கு மாநாடுன்னு என்னன்னு தெரியுமா கேட்டாங்க. மாநாடு என்ன நடத்தி காமிச்சார். அடுத்து கட்சி போஸ்டிங் போட முடியுமா கேட்டாங்க. இப்போ நெருக்கி 3 லட்சம் பேருக்கு மேலே போஸ்டிங், 4 லட்சம் மேலே போஸ்டிங் போட போகிறாங்க. வெளியே அரசியல் பேச சொல்லுங்கள், பணத்தை விட்டு வெளியே வர சொல்லுங்க. பரந்தூர் போனார், என்னாச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 2ஆம் ஆண்டு துவக்கலாதே இது. ஏன்னா விரைவில் 2026ஆம் ஆண்டு தளபதியின் தலைமையில் முதலமைச்சராக பதவி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். என்ன காரணம்டா, அதுக்கான அடிப்படை நீங்கள் எல்லாமே நினைப்பீங்க ஒரு வருஷ கட்சின்றாலும் தவறு. நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பூத்தில் முடிச்சு வச்சாச்சு. இந்த வார்டுகள்லாம் பிரிச்சதுனால இப்போ எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆல்ரெடி பூத்து நாங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். அதுபோக திமுகவோ அதிமுகவோ இந்த கட்சி ரெண்டுமே பலமான கட்சிகள் பூத்து போட்டாங்கன்ற அவங்க அதுக்கான எடுத்துக்கிட்ட வருஷம் 70 வருஷம் 50 வருஷம். ஆனால் நாங்கள் ஒரே வருஷத்தில் பூத்து கமிட்டி முடிச்சு வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் முதல் கட்சின்னு எங்களை ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் தமிழக மக்கள் எங்களை முதல் கட்சியாக சொல்லலாம். டார்கெட் இல்லை பிரதர். இது போய் தளபதி பேரை சொன்னாலும் தளபதி முகத்தை காட்டினாலும் அந்த கட்சி பேரை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வர்றாங்க. அது 100 சார் கம்மியாக சொல்லிட்டார். 1000 பேர் ஈஸியாக இணைவாங்க. எங்கள் கட்சி அவ்வளோ பலமாக மக்கள் மத்தியில் அவ்வளோ செல்வாக்காக போயிட்டுருக்கு. எங்கள் கட்சிக்கோ எங்கள் தளபதி முகத்துக்கோ அவர் பேருக்கோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடக்குது. ஏன்னா நாங்களாம் ஒரு கிராமத்து மாவட்டம், எங்கள் மாவட்டம் தேனி மாவட்டம் தான். அங்கேயே அப்படி எழுச்சி இருக்கும்போது படித்த இளைஞர்கள் நிறைய மாவட்டத்துக்கு நோங்கிட்டாங்க. அதனால் எங்கள் கட்சிக்கு நாங்கள் எங்கள் உண்மையாக தளபதி நிறையா பேசுகிறாங்க, கொள்கையில் சொல்கிறாங்கல்ல, அது ஈர்த்து நிறைய பேர் வர்றாங்க. நிறையா கட்சியில் நிறைய பேர் விரைவில் வர்றாங்க. அது விரைவில் நடக்கும் பார்ப்பீங்க. அதான் போட்டு தரங்க. இன்னைக்கு மாவட்டம் போகிறாங்க அவங்களுக்கு. என்னைக்கு நாங்கள் மக்களுக்கு மாதமா இந்த 10 வருஷம் போட்டுருக்காங்க. எல்லாம் பேனர் வச்சா பல கேஸ் போடுவோம். இப்போ போஸ்ட் விட்டுனா கேஸ் போடுவாங்க. ஏன் போகிறேன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் அது ஆபாசன வார்த்தையை பயன்படுத்தி போஸ்ட் விட்டுருக்கோம். இல்லை இதேமாரி எல்லா கட்சிக்கும் எல்லா மன்றத்துக்கும் தான் தெரியாது. எங்களை மட்டும் தொடர்ந்து காரணம் இப்போ எங்கள் தொடர்ச்சியாக தேனியில் எங்களை கேஸ் போட்டுருக்காங்க. வாங்கி இப்போ சந்திச்சுட்டே இருக்கோம். எல்லாத்தையும் ரெடியாக தான் இருக்குமே. யாரும் தப்பான வேலை பார்க்கல. நாங்கள் விவசாயம் பார்க்குறவங்க. நாங்கள் யாரும் பார்த்து பயப்பட அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. பார்க்கலாம், எல்லாம் சந்திக்க தானே போகிறோம். அரசியல் பொது வாழ்க்கை வந்தாச்சு. எங்கள் அண்ணனவே சித்த செய்யும் போது எங்கெல்லாம் சும்மா சாதாரண விழா பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துருவோமே. என் பேர் லெஃப்ட் பாண்டி, தேனி தெற்கு மாவட்ட செயலாளர்.